I have never felt it to this extent. Helpless, hopeless, disappointed. ஹாய் ஹலோ திஸ் இஸ் கார்த்திக். என்னதான் ஆகஸ்ட் 15th வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலுமே அதே ஆகஸ்ட் 15th 2021 இந்த வருஷம் ஆகஸ்ட் 15th ஒரு கண்ட்ரிக்கு பிளாக் டேவாக போயிருக்கு. எந்த கண்ட்ரின்னு பார்க்குறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தாலிபானுக்கும் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் வார் போயிட்டு இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்களோட ஆர்மியை ஃபுல்லுமே ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுமே வந்து தாலிபானுக்கு ரொம்ப ஈஸியாக போய் அவங்க ஆப்கானிஸ்தானை கம்ப்ளீட்டாக ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே நடந்த வாரோட ஷார்ட் நோட். ஓகே, இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா இப்போது ஆப்கானிஸ்தான் இந்த ஆகஸ்ட் 15th 2021 அப்போது கம்ப்ளீட்டாக தாலிபானோட கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து அனேபிள் டு கண்ட்ரோல் தி தாலிபான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நியூஸே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஆப்கானிஸ்தான் இப்போது தாலிபானோட கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஸோ இதுதான் மேட்ரு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபானோட கண்ட்ரோலில் போனதுனால என்னென்ன பிரச்சனைலாம் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க ஸ்க்ரீன் கார்டை போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுச்சு. ஸோ ஆப்கானிஸ்தானால் இப்போது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்தியா எங்கே இருக்குது, அப்புறமேட்டு ஆப்கானிஸ்தான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு சைடில் மேப்பில் போட்டிருப்பேன் பாருங்கள். அங்கே வந்து உங்களுக்கு இந்தியா எங்கே இருக்குது, அப்புறமேட்டு ஆப்கானிஸ்தான் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுமே வந்து காமன் பார்டராக இருக்கிறது பாகிஸ்தான் நடுவில். ஸோ நமக்கு பாகிஸ்தானை பற்றி சொல்லவே தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வாரெலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, இது தாலிபான்லாம் வின் பண்ணி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கன்ஸ் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. அதாவது அவங்களோட ஆர்மி அனுப்புறது, அவங்களோட ஆர்மியை வச்சு கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்துக்கிறது, தாலிபான் உள்ளே வராமல் பார்த்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மில்லியன் கணக்கில் அவங்களோட டாலர்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அதே டைமில் இந்தியாவும் வந்து இந்தியாவோட ஃபுல் சப்போர்ட்டையும் வந்து அங்கே கொடுத்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போர் விமானமும் கூட இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பரிசளிச்சிச்சு, ஆப்கானிஸ்தானுக்கு தாலிபான் வரத்துக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து ஆப்கானிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்போது தாலிபான் இருக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஏன் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இருக்குது, ஸோ அதுக்கு பக்கத்தில் ஆப்கானிஸ்தான். அந்த ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் கூட ஜாயின் ஆகி இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியன்ஸ் வந்து ப்ரீ பிளான்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்த சப்போர்ட் தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு. அதுக்கப்புறமேட்டு ரீசண்டாக, அதாவது இந்த அமெரிக்கன் எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாத அமௌண்ட்டை வந்து நிறைய வந்து ஆப்கானிஸ்தான் மேலே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், இட்ஸ் நாட் அ குட் பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதனால மேக்ஸிமம் நாங்கள் வந்து ட்ரூப்ஸ் எல்லாரையுமே வந்து ரிட்டர்ன் எடுத்துக்க போகிறோம். அதாவது அமெரிக்கன் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் எடுக்க போகிறோம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா எதுவும் அதிகமாக சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் அடிச்சுட்டு வரவே ஆரம்பிக்கிறாங்க. ரிட்டர்ன் எடுத்து திரும்ப அமெரிக்காவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, இங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து. அப்படி வரப்போ தாலிபான் வந்து இன்னும் அதிகபட்சமாக அவங்க போகிற வந்து எஃபெக்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி போகிறப்ப தான் ஆப்கானிஸ்தானோட ஆர்மி பவர் கம்மியாகுது, தாலிபானோட கை மேலே ஓங்குது. இந்த மாதிரி தான் வந்து தாலிபான் ஜெயித்தாங்க. இதுதான் மெயினான காரணமாக இருக்குது தாலிபானோட வெற்றிக்கு. இப்போது தாலிபானுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறதா? இப்போ வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தாலிபானுக்கு எங்கேருந்து அமௌண்ட் வரும், எங்கேருந்து கன்ஸ் எல்லாம் வரும்? இது ஒரு இயக்கம், இந்த இயக்கத்துக்கு எங்கேருந்து எல்லாமே இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாலிபானுக்கு நிறைய அரபிக் கண்ட்ரிஸ் அண்டு பாகிஸ்தானோட ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரியான கண்ட்ரிஸ், அவங்க எல்லாருமே வந்து தாலிபானுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுக்கு தேவையான காசை அள்ளி இறக்கிறது, இதனால் என்ன பண்ண முடியுமா பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரோட சப்போர்ட்ஸையும் தாலிபான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஆப்கானிஸ்தானையும் இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது இந்த ஆப்கானிஸ்தானால் இந்தியாவுக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நேற்று வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலுக்கு எடுத்தாங்க, அதாவது ஆகஸ்ட் 15 வந்து கம்ப்ளீட்டாக தாலிபான் கண்ட்ரோலுக்கு எடுத்தாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 16 சைனா வந்து நாங்கள் தாலிபானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எந்த விதமாக வேணும்னாலும் நாங்கள் தாலிபானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எல்லா கண்ட்ரிஸும் மேக்ஸிமம் தாலிபானுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சைனா மட்டும் தாலிபான்
அங்கே இருக்கிற ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அப்படியே பப்ளிக்கு சப்போர்ட் பண்ணல, ஆப்கானிஸ்தான் பப்ளிக் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்த குடிமக்களே வந்து எங்களால் இங்கே இருக்க முடியாது, நாங்கள் வெளியே போயிடுறோம், இது வந்து ரொம்ப கொடூரமான ஆட்சியாக இருக்க போகுது, இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வெளியே ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து பாகிஸ்தான் கூட பார்டர் ஷேர் பண்ணுறாங்கல்ல, பாகிஸ்தான் அங்கே வந்து அவங்க பார்டர் கூட நிற்கிறப்ப அங்கே இருக்கிறவங்கலாம் இந்த புகை குண்டெல்லாம் இருக்குல்ல, ஸ்மோக் பாம்ஸ், அதை போட்டு எல்லாரையும் துரத்திட்டு இருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட், பாகிஸ்தான் ஆர்மி ஃபோர்ஸஸ் அங்கேருந்து. அதாவது அவங்க பார்டரில் யாரும் உள்ளே வராமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அகதிகளானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துடணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. பப்ளிக் எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் வந்து ஏற விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை டயரை பிடிச்சி எஸ்கேப் ஆகலான்ட்டு மேலே போய், ஆனாலும் அதுக்கு பேலன்ஸ் இல்லாததுனால அப்படியே கீழே விழுந்து அவங்களோட, உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள், அது வந்து மனுஷங்க, அந்த கருப்பு கலர் டாட்டை விழுகிறதும் மனுஷங்க. அங்கே இருக்கிற பப்ளிக்கே இப்படி ஓடிட்டு இருக்கிறப்போ இந்த சைனா கவர்மெண்ட் வந்து அங்கேருந்து நாங்கள் இந்த தாலிபானுக்கு, அதாவது இந்த ஒரு கொடூரமான ஆட்சியை கொடுக்க போகிற இந்த தாலிபானுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இங்கே மேப் போடுறேன், அதை பாருங்கள். அந்த மேப்பில் கம்ப்ளீட்டாக வந்து சைனா வந்து ஸ்ரீலங்கா கூடவும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்ல, சைனா பாகிஸ்தான் ஆல்ரெடி லிங்கில் தான் இருக்காங்க. அண்ட் இப்போது ஆப்கானிஸ்தான் கம்ப்ளீட்டாக இந்தியாவை சுற்றி வந்து ஆக்குப்பை பண்ண மாதிரி இப்போ சைனீஸோட பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக இனிமேட்டாக இந்தியாவோட ஆர்மி மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தான் வந்து இந்த போரோட முடிவு காட்டுது. எந்த போர், அதாவது ஆப்கானிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் நடந்த போரில் தாலிபான் ஜெயிச்சிட்டாங்கிறத நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம சைட் சேஃப்டியை மட்டுமே பற்றி பேசினா அப்புறம் அங்கே இருக்கிற பப்ளிக்கெல்லாம் என்ன வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லணுன்னா டீப்பாக அங்கே இருக்கிற ஃப்ளைட்டை வந்து எல்லாமே வந்து ஏர் இண்டியன் ஃப்ளைட் வந்து அங்கே இருந்துச்சு. எப்போ நேற்று சாயந்தரம் வந்து எப்போ அந்த கவர்மெண்ட்டே வந்து தாலிபானை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்களோ, தாலிபான் டேக் ஓவர் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சோ, அப்போயே வந்து ஏர் இண்டியாவோட ஃப்ளைட் எல்லாமே வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து திரும்ப இங்கே போகிறது வர்றது எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ அந்த ஏர்போர்ட்லேயும் வந்து எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம ஹாப்பியாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருந்தப்போ கம்ப்ளீட்டாக ஒரு நாடே வந்து ஒரு இயக்கம் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அது வந்து தாலிபானுங்கிற ஒரு குரூப் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு. இந்த தாலிபான், ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண அமெரிக்கன் கவர்மெண்ட், இந்த ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம இந்தியன் கவர்மெண்ட், இதை பற்றி எல்லாமே கூட ஒரு பெரிய கதை இருக்குது. எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டட் கதை. உங்களுக்கு அந்த ஸ்டோரியும் இன்னும் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது ஆப்கானிஸ்தான் டு இந்தியா எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸை எல்லாருமே மைண்டில் வச்சுட்டு இருக்கணும். இங்கே நம்ம நிறையா விதமான ஜாதி சண்டை, மத சண்டை, இப்படி எதோ ஒன்று போயிட்டு இருந்தாலுமே சரி, வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம எவ்வளோக்கு நம்ம வேர்ல்டு பாலிட்டிக்ஸை தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து இந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் மறந்து கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தில் என்ன போயிட்டுருக்கு, எது எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேர்ல்டு பாலிட்டிக்ஸை முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். See you all in next video. Cheers. Take care. Bye. I have never felt it to this extent, helpless, hopeless, disappointed, poor and miserable in my life. All our 20 years achievement maybe just go in blinks of few days. I was a child when they were here, when they were there. Now I am an adult. I have seen how these people are. Yes, I saved US should leave the country, but why this way? At least they should come a little bit, given some time. Our government, they should stay at least inside. They should not create this vacuum. It's not about only my relatives or my friends. It's about my country. It's about 30 million of my people. This thing should not happen to us. We don't deserve. We were so desperately, we were after to find a peaceful life, and people were seeking that. But we don't deserve this situation. Now it is happening like a movie scene inside the country. Oh my God, I'm not able to sleep from 2 days. I can't sleep. There is something is stuck here. What I'm seeing, the footage is coming out. They're like
They have just portrayed the reality of a country, the shattering of reality of a country into a movie scene. That's it.